பெஞ்சல் புயல் எதிரொலியாக அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் 49 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைகிறார். வீரகுமார், தற்போதைய மழை சூழல் எப்படி இருக்கு? இந்த பாதிப்பை அரசு எப்படி பார்க்குது? வணக்கம் விக்னேஷ். தென்மேற்கு வங்கக்கடலில் நவம்பர் 21 உருவாகிய அந்த காற்று சுழற்சியானது அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அடுத்தது புயலாக உருவாகி இது 29 புயலாக உருவாகிய நிலையில இது புயலாக கரையை கடக்குமா கரையை கடக்காதா என எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில நேற்று இரவு 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ள புதுச்சேரிக்கு மிக அருகில இந்த பெஞ்சால் புயலானது முழுமையாக கரையை கடந்திருக்கிறது. நேற்று மாலை 5:30 மணிக்கு கரையை கடக்க தொடங்கிய பெஞ்சால் புயலானது இரவு 11:30 மணி அளவுல முழுமையாக புதுச்சேரி கடற்கரையில கரையை கடக்க முழுமையாக கடந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இது அடுத்த 3 மணி நேரத்துல படிப்படியா வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தமிழகத்தினுடைய நிலப்பரப்புல ஊடுருவும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். இந்த புயலானது கரையை கடத்திருந்த இந்த நேற்று இரவு நேரங்கள்ல தமிழ்நாட்டுல அதிகபட்சமா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மயிலம் பகுதியில 49 சென்டிமீட்டர் மழைப்பதிவும், புதுச்சேரியில 46 சென்டிமீட்டர் மழைப்பதிவும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். 47, 49 சென்டிமீட்டர் போது இது அதிக கனமழைக்கு பெய்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போலவே கடலூர்ல 18 சென்டிமீட்டர், அதே போல சென்னை மீனம்பாக்கத்துல 12 சென்டிமீட்டர், அதே போல நுங்கம்பாக்கத்துல 10 சென்டிமீட்டர், திருத்தணியில 8 சென்டிமீட்டர், சேலத்துல 5 சென்டிமீட்டர், திருத்தணியில அதே போல திருவள்ளூர் மாவட்டத்துல 9 சென்டிமீட்டர், வேலூர்ல 3 சென்டிமீட்டர், நீலகிரியில இந்த போன்ற பகுதிகளிலையும் பரவலாக மழையானது பெய்திருக்கிறது. இதுல அதிகபட்சமா பார்த்தோம்னா விழுப்புரத்தினுடைய மயிலம் பகுதியில 49 சென்டிமீட்டரும், புதுச்சேரியில 47 சென்டிமீட்டரும் அதிக கனமழையானது பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ். வீரகுமார், விவரங்களுக்கு நன்றி.